ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு மீண்டும் இந்த வீடியோஸ் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணாத ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சீஃபேரர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அப்ராடில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கட்டும், ஒரு என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் நான் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த வீடியோஸ் வந்து எதுக்காகனா, இது ஒரு அவேர்னஸ் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட் டாப்பிக்கு. அதாவது என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் மூலியமாக அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். இது மூலியமாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக இது நடந்தது எப்போ அப்படின்னா 2018 என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ என்ன அப்படின்னா, என்னோட அதாவது பார்த்தீங்கன்னா 6 மந்த் நான் ஒர்க் பண்ண ஆன்போர்டில் ஒர்க் பண்ண 6 மந்த்ஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சேலரி அக்கௌண்ட், அது என்ன அக்கௌண்ட் நான் சொல்ல விரும்பலை, அந்த கம்பெனி நேம் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். ஸோ அந்த சேலரி அக்கௌண்ட்டில் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு சேலரி அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் எங்கள் கம்பெனியில் கொடுத்த சேலரி அக்கௌண்ட்டில் நான் வந்து சேலரி எல்லாத்தையும் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் என்னோடய கான்ட்ராக்ட்லாம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே அமௌண்ட் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரேட்டு, அதாவது டாலர் ரேட்டு நல்ல ரேட்டு வரும்போது நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு வந்து பெருசாக அதில் யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஆன்போர்ட்லேருந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு ஒரு 2வது நாளே வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எல்லாமே ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எவ்வளோ அமௌண்ட்னா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், பட் ஆனால் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். எனக்கு இப்போவும் சரி அப்போவும் சரி இது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகி போயிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நான் வந்து என்னோடய மெயிலை செக் பண்ணும்போது பார்க்குறேன், என்னோடய மெயிலில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 சென்ட், அதாவது யூஎஸில் வந்து டாலரில் இருந்தது. ஸோ நான் நினச்சேன் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து அதை வந்து கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா, அதில் ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு ஒரு 16-17 மெயில் வந்திருந்தது. ஸோ அதை 1 by 1 நான் கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது என்னோடய அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட். எந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த ஒரு மெசேஜ் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட அந்த ஷிப் மணி இருக்குல்ல, அதாவது ஷிப்பில் வந்து ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்கல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அவங்களோட கஸ்டமர் கேருக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ணும்போது என்னோட இந்தியன் அதாவது நம்பர்லேருந்து கூப்பிடும்போது ஒரு காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரேட் அதிகமாகவே இருக்குது அந்த டைமில். ஸோ அப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட பேசியிருக்க மாட்டேன், ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது கட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்கைப் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்ததுனால அதுலேருந்து நான் வந்து யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நான் கூப்பிட்றேன். ஸோ அப்போ நான் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன். ஸோ கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுங்கள், ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கார்டெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண கிடையாது, நமக்கு வந்து அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வந்து அவங்க வந்து சொல்லவே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1.5 மந்த் என்னோடய வெக்கேஷனில் ஆல்மோஸ்ட் லைக் 1 மந்த் வந்து டெய்லி உங்களுக்கு கால் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது, இதுவே எனக்கு போயிடுச்சு. அதில் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் கார்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் எங்கேயாவது ஷேர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு. பட் அவங்க வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ணவே கிடையாது என்னோட அமௌண்ட் வந்து ரிகவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராசஸ்லாம் நிறைய போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட் வந்து எப்படி போச்சு என்னங்கிறது அவங்க ட்ராக் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம், ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய இந்தியன் அட்ரஸ்க்கு நான் எங்கே இருக்கணும் அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு என்னோடய நியூ கார்டை வந்து டிஸ்பேச் பண்ணாங்க. ஸோ அது வந்து டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டு ஒன்ஸ் நான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட் எல்லாமே வந்து ரிகவர் ஆகி வந்தது. ஸோ இதுக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 மந்த்துக்கு பக்கம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ரிகவர் ஆச்சு. ஸோ அது எப்படி அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஹேக்கர்ஸ் மூலியமாக நடந்தது தான். ஸோ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கண்ட்ரி, அதாவது ஸ்பெயின், பிரேசில், அப்புறம் இட்டாலி, இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல இருந்தால் அதை ஹேக் பண்ணி எனக்கு அமௌண்ட் வந்து எடுத்துருந்துருக்காங்க. பட் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா காட் கிரேஸ், நம்மளோட உழைப்பு வீண் போகாதுங்கிற மாதிரி நான் அந்த 6 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சது என்னை விட்டு எங்கேயும் போகலை. திருப்பி எனக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிகவர் ஆகி வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸும் பண்ண முடியுது. ஏன்னா என்னோடய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நான் குறைச்சிக்கிட்டேன் என்கிட்ட அமௌண்ட் இல்லாததுனால.
ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு சேவிங்ஸ் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சேவிங்ஸ் தான் நான் எனக்கு அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக இருந்தது. அந்த டைமில் எனக்கு அது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கெட்டது நடக்கும்போது அதுக்கான நல்லது வந்து பின்னாடி நமக்கு காத்திருக்கும். நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும். எதையுமே நம்ம வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறத நான் அப்போ உணர்ந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் இந்தியன் கரன்சியில் இது வந்து பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எனக்கு அப்போதைக்கு. நான் ஷிப்பில் ஜாயின் பண்ணி வித்தின் ஒரு 3 இயர்ஸ் தான் அப்போதைக்கு ஆச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு 2.5 இயர்ஸ் அந்த மாதிரி தான். அந்த டைமில் இந்த அமௌண்ட் இப்போவும் சரி அந்த அமௌண்ட் எனக்கு அப்போதைக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்த ஒரு அமௌண்ட்டு. பட் ஃபைனலி எனக்கு வந்து அது கிடைச்சிது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தோட சப்போர்ட்டு, அது இல்லாமல் என்னோடய ஆன்போர்டில் எனக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட்டு, அவங்க கொடுத்த எனக்கு கைடன்ஸ் எல்லாத்து மூலியமாக எனக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உழைச்ச பணம் எங்கேயுமே உங்களை விட்டு போகாது. அதனால் வந்து என்னதான் நம்ம வந்து சம்பாதிச்சாலுமே அதை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால நன்மைகளும் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு நிகழ்வுகளும் நடந்திருக்கும். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் தாண்டி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ சேஃப்டியாக நம்ம கொண்டு போய் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இதிலேருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா எது எப்போ நடக்குதுன்னு சொல்லவும் முடியாது, சரிங்களா? ஏன்னா நான் இந்த அமௌண்ட்டு போனப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன சொன்னாங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ரை பண்ணேன், என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். என்னோடய கம்பெனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனோட விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிச்சு. இந்த வீடியோஸ் மூலியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, ஃபேமிலிக்கும் சரி, என்னோடய கம்பெனிக்கும் சரி, எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் அப்போவும் பர்சனலாக தேங்க் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ஏன் அதை தேங்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட நண்பர்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இனி வெளிநாட்டுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோஸ் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு அட்வைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணேன். மறக்காமல் என்னோடய சேனல் அதை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.